இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபிசிக் அட்ராக்ஷனை வச்சு தான் நம்ம உள்ளே போகிறோம். ஆனால் அது இல்லாமல் நம்மளுக்கு குவாலிட்டிஸ் தெரியணும். ஃபஸ்ட்டு உங்கள் கேரக்டர் அதுக்கு முதல்ல நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். நீங்கள் வந்து செல்ஃபாக எப்படிப்பட்ட பர்சன், நீங்கள் எந்த மாதிரி பர்சனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இப்போ எல்லாம் ஜென்ரலாக வந்து சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் இல்லை பார்ட்னரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இல்லை ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனா உடனே லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும், ஃபிசிக் வைஸ் எப்படி இருக்கணும், அப்புறம் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கணும், இல்லை என்ன ஒர்க் பண்ணணும், இல்லை இப்படி எப்படி ஐஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எழுதுங்க. அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. எழுதிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பர்சன் வேணும், எந்த ஏஜில் வேணும் முதற்கொண்டு எல்லாத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அவங்க கூட நீங்கள் இருக்க மாதிரி, அவங்க உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லெட் கோன்னு விட்டுருங்க. இந்த மாதிரி தான் பேசிக்காக சொல்லுவாங்க. பட் தட் டசன்ட் ஒர்க். இது வந்து அப்படி ஒர்க் பண்ணாது. சோல்மேட்டுன்றது அப்படி அவ்வளோ ஈஸியாக நடந்துராது. நீங்கள் சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணணும். உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு ட்ராமா கிடையாது, உங்களுக்கு ஹீலிங்லாம் தேவை கிடையாது, எந்த ப்ராப்ளமே நீங்கள் உங்ககிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஹை வைப்ரேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் மேக்னெட்டிக்காக இருக்கனால உங்களை தேடி நிறைய அப்ரோச் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி உங்கள் சைடு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து ஈக்குவலி ஒர்க் அவுட்டும் ஆகும். ஆனால் நிறைய பேர் இங்கே ட்ராமாவோடு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களால சோல்மேட்டெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதை கிளியராக எழுதுங்க. வந்து ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கேரக்டர் எப்படி இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ஃபிசிக்கல் அதெல்லாம் வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபீச்சர்டாக இப்படி இருக்கணுன்றது சின்ன சின்ன விஷயம் இருக்குது. ஆனால் நான் ரொம்பலாம் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா கேரக்டர் இப்படி இருக்கணும், என் நேச்சருக்கு செட் ஆகணும், பேசிக்காக ஃப்ரீடமாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ஃப்ரீடமாக இருந்தால் தான் பிடிக்கும். யாரும் என்னை வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு எல்லாம் சொல்லலாம், அவங்க சஜஷனாக சொல்லலாம். ஆனால் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாக எனக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறையா எனக்கு லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். உங்களுக்கு என்ன எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன், அதுதான் மேட்ச் ஆகும். நீங்கள் ஃப்ரீடமாக இப்போ இருக்கீங்கன்னா, இண்டிபெண்ட்டாக இருக்கீங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ஸையை கொஷின் பண்ணாத மாதிரி ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அதை தெளிவாக எழுதுங்க. ஸோ அந்த உணர்வுலேயே நீங்கள் இருக்கும்போது அதே மாதிரி ஃபீலிங் அதே மாதிரி வைப்பில் இருக்கவங்க உங்ககிட்ட மேட்ச் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக கிளியராக இருக்கணும், டீட்டெயில்டாக இருக்கணும். இப்போ எழுதிட்டு எனக்கு இந்த மாதிரி பர்சன் தான் வேணும் எழுதிட்டு அதுக்கு அந்த எழுதுனதை உங்களுக்கு மேட்ச் ஆகணும். நீங்கள் ஆசைப்படுறது என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த ஆசைப்பட்டது நீங்களாக இருக்கணும். அந்த பர்சன் நீங்களாக இருக்கணும். அங்கே லிஸ்ட் அவுட் பண்ண அத்தனை குவாலிட்டிஸும் அத்தனை ஃபீச்சர்ஸும் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் ஃபிசிக்கே விட்டுடுங்க. மற்றபடி நீங்கள் எழுதிருக்கீங்க இல்லையா கேரக்டர் குவாலிட்டிஸ், அது எல்லாமே நீங்கள் மேட்ச் பண்ணணும். அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கேரக்டரோடு இருந்துட்டு நீங்கள் வந்து அதை கேட்டிங்கன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு அது அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாங் டேர்மில் லைஃப்பில் பிரச்சனை வராது. ஓகேவா? ஸோ அதனால் உங்ககிட்ட அந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும், சப்போர்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும், எமோஷ்னலி அவைலபிளாக இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக எழுதுங்க. சேம் அதை நீங்கள் ப்ரொவைடும் செய்யணும். நீங்களும் அதை கொடுக்கணும். சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டு நான் ரிசீவ் மட்டுமே பண்ணிப்பேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அதுக்கு அந்த தகுதியா, அது கண்டிப்பாக நான் வந்து ரிசீவ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இருக்கா, என்னால் அதை கொடுக்க முடியுமா, நான் கேட்குறேன் அதே மாதிரி என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி கிளியராக லிஸ்ட்டை எழுதிக்கோங்க. செகண்ட் என்னென்னா உடனே நான் விஷுவலைசேஷனுக்குலாம் போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். லிஸ்ட்டை எழுதிட்டு இப்போ அதில் சில கொஷின்ஸ் இருக்குது. வெயிட் 1 மினிட். ஸோ லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அந்த கோர் குவாலிட்டிஸ் அந்த கேரக்டர் இது எல்லாம் நான் கேட்குற எல்லாமே என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு மென்னாக இருக்கீங்கன்னா உங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும், எனக்கு வந்துட்டு சந்தேகப்படக்கூடாது, அதே மாதிரி என் ஃபோன் வாங்கி செக் பண்ணக்கூடாது, தென் எனக்கு ஃப்ரீடம் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகும்போது என்ன கொஷின் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம பேச மாட்டோம். நிறைய விஷயம் நம்ம பேசவே மாட்டோம். எங்கடா அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில் ஓகே சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓப்பனாக, அதாவது இதுதான் என்னோட இதுதான் என் ரியல் ஃபேஸ், நான் இப்படி தான் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் வந்து நான் இப்படி மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏமாத்துறதுக்கு அங்கே இடமே கொடுக்காம நீங்கள் பொய் சொல்லி வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அந்த மாதிரிலாம் உங்கள் பார்ட்னர்கிட்ட பொய் சொல்லி போக சான்ஸே கொடுக்காம ரியலாக இருங்க. ஏன்னா அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சனும் இங்கே இருக்காங்க. நீங்கள் பொய் சொல்கிறனால தான் அதில் பிரச்சனையே வருது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. எனக்கு வந்து யாரும் என்னை சந்தேகப்படக்கூடாது, என்னை அலோவ் பண்ணுறது என்ன, உங்களோட ஃப்ரீடம் அது. நீங்கள் நேச்சுரலாக எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே எழுதுங்க. ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேன். இப்போது இதில் ஒரு கொஷின் இருக்குது. அது என்னன்னா, ஏன் வந்து என்னை அவங்க சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன் வந்து நான் பொய் சொல்லணும்னு நினைக்கிறேன், இதில் ஏதாவது தப்பு இருக்கா, நான் ஏன் வந்து இந்த மாதிரி உங்களுக்குள்ளாரே நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேறு ஒரு பையன்ட்ட நான் பேசுகிறேன், ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன், ஆனால் அதை நான் மறைச்சிருவேன். அந்த மாதிரி இப்போ மறைச்சிட்டேன்னா அவன் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மறைச்சி பேசணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும்.
அண்ட் தென் வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து என்ன குறை சொல்லுவாங்களா, இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பயம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கான்னு பாருங்கள். வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் எனக்கு வந்து என் கண்ட்ரோலில் இருக்கணும். நான் என்னோட பாய் ஃப்ரெண்டு இல்லை என்னோட லவரோட ஃபோனை வாங்கி நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அவங்க மேலே சந்தேகம், ஒரு வேளை வந்து அவங்க எங்கேயாச்சும் போயிடுவாங்களோ, வேறு யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே வந்து கொஷின்ஸ் வருது, இந்த மாதிரி டவுட் எல்லாம் வருதுன்னா, ஸோ இது எங்கேருந்து வருது, பேசிக்காக இது எங்கேருந்து வருது, உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் யாரோ உங்களை சீட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஒர்க் அவுட் ஆகலை, இது போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்காகவும் தான். 2 பேருக்குமே என்னென்ன அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா, அந்த கொஷின் எல்லாம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க இன்செக்யூரிட்டி என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க ட்ரிகர்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன ட்ராமா இருக்குது, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், ஏன் வந்து ஒரு பார்ட்னரை வந்து ஃபுல்லாகவே அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, எனக்கு சீட்லாம் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி என்னை சந்தேகப்பட மாட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து என் மேலே நம்பிக்கை ஹோலாக என்னை வந்து நம்புவாங்க, அதுக்கப்புறம் லாயலாக இருப்பாங்க, இந்த மாதிரி ஏன் நல்ல குவாலிட்டிஸ் மட்டுமே நான் யோசிக்காமல் கூடவே வந்து ஏன் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எனக்கு வருது அப்படின்னு யோசிங்க. ஸோ பேசிக்காக இந்த கொஷினுக்கு எல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, எங்கேருந்து இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கலாம். லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஊருக்கு போகணும்னு போகிறீங்க, ட்ரெக்கிங்கோ எங்கேயோ போகிறீங்க, அந்த இடத்துல போகும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 2 வீலரில் போகிறப்ப அடிபட்டுருச்சு, தெரியாதனமாக ஒரு ஆக்சிடென்ட்டை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்துருச்சு. ஸோ அந்த ரூட்டில் போகிறப்ப தான் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றதுக்காக அந்த ஊருக்கே நான் போக மாட்டேன், அந்த ஊருக்கு போனாலே இப்படி தான் நடக்கும், இன்னொன்று அந்த ஏரியாவுக்கு போனாலே இப்படி தான் நடக்கும், அந்த வண்டியில் போனாலே இப்படி நடக்கும்னு அதை பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு டீப் டவுன் உங்கள் மனசில் பதிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் திரும்ப அந்த சைடே போகாமல் இல்லை அதை பற்றின அபிப்பிராயத்தை மாற்றிக்காமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இல்லை அந்த ரூட் எடுத்தாலும் அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், இங்கே போனால் இங்கே விழுந்துருவோம், அதனால் வேறு வழியில் போவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காயம் வந்து இருக்குது, அந்த காயத்தோட ஞாபகத்தை வச்சுட்டே இருக்கீங்களே தவிர்த்து அந்த காயத்துக்கு மருந்து போட மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் அங்கே நடந்த இன்ஸ்டண்ட்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு அதை அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் ட்ரிகர்ஸாகவும் இன்செக்யூரிட்டியாகவும் உங்களுக்கு கண் முன்னாடி அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு வெளிப்படுது, ப்ராப்ளமாக உங்களுக்கு வந்து வருது, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக வருது, கருத்து வேறுபாடு வருது, இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா ரீசன் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் வெளியில் இருக்குன்னா உடனே வெளியில் இருக்க ப்ராப்ளமை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டெப்பும் எடுக்கிறீங்க. பட் வந்து உங்களுக்கு உள்ளே தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நமக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு நீங்களே கொஷின் கேட்கணும். கொஷின் கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் ட்ரூத் என்ன, நான் ஏன் அப்படி யோசித்தேன், எனக்கு ஏன் அது அந்த நடந்தனால தான், அப்படி நடந்தனால ஒரு பர்சன் என்ன அப்படி பண்ணிட்டாங்க, ஒரு பர்சன் என்ன சீட் பண்ணிட்டாங்க, ஒரு பர்சன் என்ன சந்தேகப்பட்டாங்க, ஒரு பர்சன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, என்னை கரெக்டாக நடத்தலை அப்படின்றதுக்காக எல்லா மென்னுமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களுமே சீட் பண்ணுவாங்க, எல்லா பொண்ணுங்களுமே பணத்துக்காக தான் பழகுறாங்க, அப்புறம் இந்த மாதிரி வந்து காருக்காக பழகுறாங்க, பைக்குக்காக தான் வந்து இம்ப்ரெஸ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஒப்பீனியனை மாற்றிக்கோங்க. பேசிக்காக அது எல்லாமே நெகட்டிவ் ஒப்பீனியன் தான். உண்மையானுமே ஒரு ஹெல்தியாக ஆர்கானிக்கான ஒப்பீனியன்ஸை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ, எந்த மாதிரி குவாலிட்டிஸ் உங்களுக்கு வேணுமோ அதை லைஃபுக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன் வந்து நெகட்டிவான பிலீவ்ஸை வந்து வச்சுக்கிட்டு சப்கான்ஷியஸ்லி நீங்கள் அதை அப்படியே நம்பி அதை வந்து டீப் டவுன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாலும் நீங்கள் இதை கிளியர் பண்ணாமல், இன்னர் ஒர்க் பண்ணாமல், இதை வந்துட்டு ஹீல் பண்ணாமல், இல்லை இதை ரீரைட் பண்ணாமல், இந்த பிலீஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மற்ற பொண்ணுக்கிட்ட நடக்காது, இதுக்கப்புறம் வர பையன்கிட்ட எனக்கு இப்படி நடக்காது, அவன் என்ன எப்படி ட்ரீட் பண்ண மாட்டான், என்னை ரொம்பவே நல்லா பார்த்துப்பான், கேரிங்காக பார்த்துப்பான், கேரிங்கிற பேரில் ஏற்கனவே ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான், உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும், இவனும் அப்படி பண்ணுவானோ, இனிஷியல் ஸ்டேஜில் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் விட்டு போயிடுவானோ, இல்லை வந்து சும்மா வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கு நிறைய பேர் இப்படி பேசுவாங்க, அதுக்கப்புறம் கோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிடுவானோ. ஸோ அது எல்லாமே இவங்க பயம், இவங்க ஃபியரு, இவங்க ஆங்ஸைட்டி, இவங்களுக்குள்ளே இருக்கிறது தான் இங்கே வெளியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ரீரைட் பண்ணுங்கள், நம்புங்க. 2வது, நிறைய பேர் வந்து டெஸ்பரேட்டாக இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து டெஸ்பரேட்டாக இறங்கணும்னாவே நான் ஒன்று கேட்குறேன், இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருள் இல்லைன்றனால தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா அதை இழுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரே ஒரு கொஷின், அது என்னென்னா, நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு எனக்கு நானே போதும், எனக்கு நானே நிகரானவள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோலாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கம்பெனியை நான் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லணும். எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களை நீங்களே என்ஜாய் பண்ணணும். எனக்கு தனியாகவே இருக்க முடியல, எனக்கு கண்டிப்பாக யாராவது ஒரு பர்சன் வேணும் என் லைஃப்பில். இப்போ இந்த பர்சன் என்னை விட்டு போயிட்டாங்க, பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் டிப்ரெஷனுக்கு போயிட்டேன், எனக்கு வேறு ஒரு பர்சன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களால் உங்கள் ஓன் கம்பெனியை என்ஜாய் பண்ண முடியாதவங்க இன்னொரு பர்சனோ, இன்னொரு பொண்ணோ, இன்னொரு பையனோ வந்து எப்படி உங்கள் கம்பெனியை என்ஜாய் பண்ணுவாங்க, உங்கள் கூட எப்படி இருப்பாங்க? ஏன்னா நீங்கள் உங்களை ரசிக்கல. செல்ஃப் கான்செப்ட் தான் இதில் பெரிய விஷயம். உங்களை பற்றின பிலீஃப் சிஸ்டம் என்ன, உங்களோட கோர் வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்குது, உள்ள டீப் டவுன் ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ், என்ன ஐடியா இருக்குது, ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு பேசிக்கான புரிதல் எப்படி இருக்குது,
இப்போது கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து விமன் எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்க லைஃப்பில் இருக்க மென் வந்து மேபி அவங்க வந்து எந்த டார்ச்சரும் அவங்களுக்கு நடக்கலை, அவங்களுக்கு வந்து எந்த ட்ராமாவும் நடக்கலை அப்படின்னா கூட விட்னஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படின்னா, அப்பா வந்து பொண்ணுக்கு காசு கொடுத்துருவாங்க, என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அம்மாவை வந்து ஒரு மாதிரி ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணல, அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கல, ப்ரொவைட் பண்ணல, ப்ரொடெக்ட் பண்ணல, திட்டுறாங்க, எரிஞ்சு விழுறாங்க. அந்த வீட்டில் ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னா, ஸோ அந்த வீட்டில் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னா, ஸோ இந்த பொண்ணுக்கு அது நடக்கலைன்னா கூட அதை விட்னஸ் பண்ணவங்களுமே அவங்களுக்குமே ட்ராமா இருக்கும். அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அன்டில் தே கெட் இன்டு எனி ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ இதெல்லாம் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, அவங்க சீரியஸாக ஒரு இடத்துல போகும்போது அவங்க மைண்டு வந்து இப்படி தான், ஓ என்னோட அப்பாவோ என்னோட சொந்தக்காரங்களோ இல்லை நான் பார்த்த இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் கூட அந்த மாதிரி நடந்திருக்க வேணாம், பட் உங்கள் ரிலேஷனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்திருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து சொல்லியிருக்கலாம், இல்லடி அவன் என்னை ஏமாற்றிட்டான், இந்த மாதிரி வேறு ஒரு பொண்ணு கூட போயிட்டான், என்னை சீட் பண்ணிட்டான், இல்லை வந்துட்டு கழட்டி விட்டுட்டான், பிரேக்கப் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் என் கூட சும்மா தான் சுற்றிட்டு இருந்தான், இப்போ வீட்டில் பார்க்குற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டான். இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிலீஃபே கொலாப்ஸ் ஆகிடும். இவளுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த பிலீஃப் வந்து இவங்க மைண்ட்லேயும் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே இவங்க லைஃப்லேயே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னன்னா, நம்ம திங்க் பண்ணுற எல்லாமே எனர்ஜெட்டிக்கலி வைப்ரேஷனாக வெளியே போயிட்டே இருக்குது. ஸோ அந்த பையனுக்கு அந்த ஐடியாவே இல்லைனா கூட இவங்க கான்ஸ்டன்ட்லி இந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்மளை சீட் பண்ணிடுவானோ, இவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ, வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி, அந்த சுச்சுவேஷன் அங்கே இல்லைனா கூட இவங்க அதை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த யோசனை, இந்த தாட்ஸ் எல்லாமே அப்படியே, ஏன்னா நம்ம எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட், ஒரு பர்சனோடையும் நம்ம கனெக்ட் ஆகிருக்கனால ஈஸியாக வந்து அவங்களுக்கு அது கேட்கும். ஏன்னா நீங்கள் வாயை திறந்து சொல்லலைனா கூட உங்கள் ஃபியரும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, முழுசாக நம்பலை, ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சுருக்கீங்க, லாயலாக இருக்கீங்க, ரெஸ்பெக்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிறது தான் இங்கே பிரதிபலிக்கும். சரியா? நீங்கள் வந்து வெளியில் போய் என்ன தான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எத்தனை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனாலும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ சோல்மேட்டுன்றது இதே மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஒரு ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். எப்படி? இதெல்லாம் ஹீல் பண்ணணும். உங்களுக்குள்ளே இருக்க அந்த வூண்ட்ஸ், அந்த இன்னர் வூண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஏற்கனவே இருக்கிற பழைய ரிலேஷன்ஷிப்லெல்லாம் என்னென்ன நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க, ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன உங்களுக்கு ஏன் அவங்க விட்டுட்டு போனாங்க, என்ன ரீசன், ரியல் ரீசன் என்ன. எப்பயுமே நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பையும் அந்த பர்சனையும் தான் நம்ம குறை சொல்கிறோமே தவிர்த்து நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது நம்ம பார்க்குறதே இல்லை. இது எனக்கு ரிப்பீட்டடாக நடக்குது. இது ஒரு லெசன் மாதிரி. எந்த பர்சன் வந்தாலும் என் லைஃப்பில் இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரெண்டாவது டெஸ்பரேஷன். இந்த டெஸ்பரேஷன் இல்லாமல் உங்களுக்கு தானாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நடக்குது இல்லையா, தானாகவே ஹேப்பன் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு இது நடக்காமல் நீங்கள் சேஸ் பண்ணாமல் நீங்கள் அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு வரணும். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உங்களுக்கு தானாகவே நடக்குது, தானாகவே உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆனாங்க, 2-3 நாளில் உங்கள் வைப்பு மேட்ச் ஆகி உங்கள் கூட ஜாலியாக இருக்காங்க இல்லையா, அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த லவ்வும் உங்களுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வைப்பு வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் உங்களை கம்ப்ளீட் பண்ணி உங்கள் ஓன் கம்பெனி என்ஜாய் பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷனில் இருக்கீங்கனாவே, ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த லோ வைப்ரேஷனும் அட்ராக்ட் ஆகுவாங்க, உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுவாங்க. ஆனால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. எனி கைண்ட் ஆஃப் பர்சன் எல்லாரும், இப்போ உங்கள் எக்ஸ் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கூட அவங்களும் திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே உங்கள் ஆரா வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். செகண்ட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஹீல் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ட்ராமாலாம் ஹீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன சொல்கிறது, ஒரு சேஸ் பண்ணுற மோடில் இருக்க மாட்டீங்க. ஐ டோன்ட் சேஸ், ஐ அட்ராக்ட். அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. எப்படி சொல்கிறது, நீங்கள் எதையுமே தேடி போக தேவையில்ல, அவங்களா வந்து பேசுவாங்க. நிறைய பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஹை வைப்ரேஷனுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை தேடி போக வேணாம். அது உங்களுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அது ஹேப்பன் ஆகும், அது நடக்கும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இதுவும் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோல்மேட்டை, எஸ்பெஷலி சோல்மேட்டை. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹை வைப்புக்கு போனதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பர்சன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நினைக்கலாம், எனக்கு வந்து இந்த ஊர்லேருந்து வரணும், இந்த ஜாபில் இருக்கணும், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ விஷுவலைஸ் பண்ணுறப்போ அது ரொம்பவே சீக்கிரத்தில் நடந்துடும். மேபி சில பேருக்கு வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் கூட அது நடந்துடும். அவங்களுக்கு நிறையா அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒருத்தர் 2 பேர்லாம் அந்த ஹை வைப்பில் இருக்கும்போது ஒருத்தர் 2 பேர்லாம் வரமாட்டாங்க, ஒரு 20 பேர் 30 பேர் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஹை வைப்பில் இருக்கீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் அவ்வளோ ஒரு ஹீரோ மெட்டீரியலாக, ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் தெரிவிங்க. எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நிறைய பேர் வருவாங்க, லோ எனர்ஜிஸையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண தான் செய்வீங்க. ஆனால் அவங்களாலாம் உங்களோட வைபுக்கு கூட வந்து ஈடு கொடுத்து வர முடியாது. லாங் ரன் தே கான்ட் கம். என்ன சொல்கிறது, 3 days 4 days மேலாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. உங்கள் வைபுக்கு யார் மேட்ச் ஆகுறாங்களோ அவங்க தான் உங்கள் கூட லாங்காக ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இதான் சொல்ல வந்தேன், சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸி தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த டைம் வந்து என்னெல்லாம் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக எனக்கு 1 வேர்டு மந்த்ரா வேணும், ஒரே ஒரு லைன். நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ரிப்பீட்டடாக அஃபர்ம் பண்ணுங்கள், பர்சிஸ்டண்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருங்க, பர்சிஸ்ட் பண்ணுங்கள், எப்படி சொல்கிறது,
அந்த பர்சன் என்ன லவ் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி திருப்பி திருப்பி சொன்னால் அஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க வந்துருவாங்க. பட் வந்து அது எந்த அளவுக்கு வந்துட்டு நிரந்தரமாக உங்கள் லைஃப்பில் வந்து அவங்க ஸ்டே பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இன்னர் வூண்ட்ஸும் ட்ராமாவும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறுத்திடுவீங்க. இந்த அஃபர்மேஷன் சொல்கிறதெல்லாம் நிறுத்திடுவீங்க, விஷுவலைசேஷன்லாம் நிறுத்திடுவீங்க. சம்டைம்ஸ் வந்து எதர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போது வந்து நீங்கள்